உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அற்புதமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அவனுடைய கிருபையில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மதுராந்தகம் மன்னா என்கிற இந்த செய்திகள் உங்களை பலப்படுத்தவும், நீங்கள் இதை எத்தனை பேருக்கு அனுப்புகிறீர்களோ அவர்களை பலப்படுத்தவும் நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஆண்டோடைய கிருபையினால எல்லா இடங்களுக்கும் போவதற்கு இன்றைக்கு தேவன் தந்திருக்கிற இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதை நாம் ஞானமாய் பயன்படுத்தினால் கோடிக்கணக்கான மக்களை நம்முடைய தலைமுறையில் ஆண்டவர் வழி நடத்தலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க லாமேக்கு 2 லாமேக்கை பற்றி வாசிக்கிறோம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காயின் வழியில் ஒரு லாமேக்கு, அவன் ஆதாமிலிருந்து 7வது. எப்படி ஆதாமிலிருந்து ஏனோக்கு 7வது தலைமுறையோ அதே போல ஆதாமிலிருந்து காயின் வழியில் 7வது தலைமுறை லாமேக். அங்க ஒரு லாமேக். ஆனால் இங்க ஆதாமுடைய 3வது பையன் சேத், அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் ஏனோஸ். அந்த வழியில வரக்கூடிய 9வது தலைமுறை ஒரு லாமேக். 2 லாமேக் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாமேக்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்த போது ஒரு எதிர்பார்ப்பு, இவன் நம்மை தேற்றுவான். எல்லா தகப்பன்மாருக்கும் அல்லது தாய்மாருக்கும் பிள்ளைகள் பிறக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவன் ஆசீர்வாதமாக இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா சுகமாக இருக்கணும், அல்லது என் கஷ்ட காலத்தில் எனக்கு கை கொடுக்கணும், என்னை ஆதரிக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு தகப்பனும் எதிர்பார்ப்பும், தகப்பனும் எதிர்பார்ப்பும், தகப்பனும் தரிசனமும் பார்த்தோம். இன்றைக்கு தகப்பனும் எதிர்பார்ப்பும் என்கிற இந்த தலைப்பை நீங்க மனசுல வச்சு இந்த வசனத்தை கேளுங்க. இந்த தகப்பன் தனக்கு பிறந்த இந்த ஒரு பிள்ளைக்கு, ஒரு ஆண் பிள்ளைக்கு, இவன் நம்மை தேற்றுவான். an expectation of a father. ஒரு தகப்பனின் எதிர்பார்ப்பு. உலகத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருப்பது போல இன்றைக்கு பரம தகப்பன் நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். பரம தகப்பனும் பரம எதிர்பார்ப்பும், அப்படி கூட சொல்லலாம். பரம தகப்பனும் பரம எதிர்பார்ப்பும். பரம தகப்பன் நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருக்கிறது. இவனை உயிரோடு வைத்திருக்கிறேனே, இந்த உலகத்தில் தோன்ற பண்ணியிருக்கிறேனே, இவன் நம்மை தேற்றுவான். ஏனென்றால் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அவர் மனசு ரொம்ப வேதனைப்படுது. இந்த பூமியை பார்க்கும்போது அவருடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. வேதனைப்படுகிற தேவனை, அவருடைய வேதனையை நீக்குகிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாய் நீங்களும் நான் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் எதை குறித்து வேதனைப்படுகிறார்? தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு தூரம் போய்விட்டார்களே, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வார்த்தையை கேளாமல் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிவிட்டு சாபமான வழியில் தங்கள் கண்களுக்கு சரியாய் தெரிகிற போலியான காரியங்களை நம்பி பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்களே, இவர்கள் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்களே என்ற ஒரு பெரிய கவலை ஆண்டவருக்கு இருக்கிறது, அன்றும் இன்றும். அந்த கவலையை போக்குகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சித்தார், சபைக்குள்ள கொண்டு வந்தார், நம்மை அவருடைய பிள்ளையாக்கினார். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளும் அந்த பரலோக நம்பிக்கை, தேவனோடு வாழக்கூடிய ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அதை செய்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்வதற்குத்தான் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது, ரட்சித்தது
இவன் நம்மை தேற்றுவான் என்று லாமேக்கு தன் பையனை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு பெயர் வைத்தது போல இன்றைக்கு ஆண்டவன் நம்மை விசுவாசி என்று அழைக்கிறார், பிள்ளை என்று அழைக்கிறார். அவர் இதயம் எதை நினைத்து இயங்குகிறது? ஒருவரும் எல்லாரும், 2 வார்த்தை, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கு அதே இதயம் நமக்கு வரட்டும். என்னை சுற்றி இருக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை நாம் அறிந்து அதை செய்தால் மனஸ்தாபத்தோடு இருக்கிற தேவன் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே நோவா ஒரு தேற்றரவு பண்ணுகிற மனிதனாக இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒரு தகப்பன் லாமேக்கு தன்னுடைய பையனை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பெயர் வைப்பது போல இவன் நம்மை தேற்றுவான். எங்க பார்த்தாலும் சாபம், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் குழப்பம், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், இப்படிப்பட்ட உலகத்துல இவன் தான் நமக்கு ஆறுதல். எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க. அன்றைக்கு லாமேக்கு தன் பிள்ளை மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது போல இன்றைக்கு பரம தகப்பனுக்கு உங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிறோமா? அதை நிறைவேற்றுகிறோமா? ஒவ்வொரு நாளும் பரம தகப்பனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையா இருக்கிறேனா? பரம தகப்பனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளையா இருக்கிறேனா? அன்புள்ள பிதாவே, உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும். எங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க நிறைவேற்றுறீங்கப்பா. எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுறீங்க. எதிர்பார்ப்புக்கு மேல எங்களுக்கு செய்றீங்க. ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க என்று நாங்க யோசிப்பதே இல்லை. எங்களை மன்னிச்சிருங்க. பல வேளைகளில் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஆசை, எங்கள் தேவைதான் எங்களுக்கு பிரதானமாய் தெரிகிறது. ஆனா என்னை இவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் யோசிப்பதே இல்லை. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாள்ல அப்பா எங்களை பரிபூர்ணமாய் உமது கையில கொடுக்கிறோம். உங்க எதிர்பார்ப்பை அறிந்தவர்களாய் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிறவர்களாக, அதனால மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர் மனமகிழ்ச்சியின் ஆண்டவராய் மாறுவதற்கு எங்களால் இயன்றதை செய்வோம் என்று நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.